எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் பகுப்பாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சவங்க 12th முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் பகுப்பாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க +2 முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், அப்புறம் உங்களை வந்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ ஸோ அந்த பதவியோட நேம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த போஸ்டிங்க்கு வந்து எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ அந்த போஸ்டிங் நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. தந்தை பெயர் இல்லை கணவர் பெயரை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட பிறந்த தேதி கிளாஸ் போட்டு உங்களோட வயசு இப்போ வந்து கரெக்டாக என்ன ஆகுது ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுமாரி வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர் என்ன ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஹையர் செகண்டரி வந்து என்ன மார்க் ஷீட்டோட நம்பர் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அந்த டிகிரியோட மார்க் ஷீட் எண் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆதார் எண் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். அதுமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் எதனா இருக்கான்னு கேட்டிருக்காங்க அந்த பதவிக்கு. ஸோ இருந்தால் ஆம் கொடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே எழுதலாம், இல்லைனாக்கா லோன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி ரெண்டுத்தையும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இடம், தேதி, சைன் போட்டு கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அட்ரஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11/3/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்துடலாம். போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பிஎஸ்சி இல்லைனா எம்எஸ்சி டிகிரி முடிச்சவங்க கெமிஸ்ட்ரியில் முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 21,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி வந்து தேவைப்படுது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித் பயாலஜி சப்ஜெக்ட். ஸோ பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்தவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். பெர் மந்த்துக்கு வந்து 13,000 சேலரி, 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ 8th to 12th முடிச்ச வரைக்கும் நீங்கள் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 8,500 இருக்கும். 40 வயசுக்கு குறைவாக இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ நடக்கிறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இந்த விண்ணப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டி அதை நம்ம வந்து முழுமையாக வந்து முகவரி அண்டு மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? பர்த் சர்டிஃபிகேட்டு 10th 12th ப்ளஸ் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லை குடும்ப அட்டை இல்லை வாக்காளர் ஐடி எதனா ஒன்று வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீர் பகுப்பாய்வகம் 219 பந்தய சாலை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேயே வந்து ஸோ சேம் வேகன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்கெங்க நான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். சென்னை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கூடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். 21,000 சேலரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கூடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம். ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வந்து இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து 2 கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து எந்தெந்த ஊரில் வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 லிங்க்கும் நான் வந்து வீடியோக்கில் நான் கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தி சீஃப் வாட்டர் அனலிஸ்ட், சீஃப் வாட்டர் அனாலிசிஸ் இன்ஸ்டியூட், கேம்பஸ், கிண்டி, சென்னை 6,32,000. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ விருப்பம் தகுதி இருக்காங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.